ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 10/12/2024 கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி குரோதி வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும், அம்பாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:18 சூரிய அஸ்தமனம் மாலை 5:41 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:34 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 3:32 வரை வளர்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். மௌனத்தை கடைபிடியுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஒருவருக்கொருவர். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்கள் கூட்டாளிகளோடு கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே செலவு செய்யும் போது கவனமாக இருங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். கந்தர் அனுபூதி என்பது மிகச்சிறந்த மருந்து நமக்கெல்லாம். ஆகவே இந்த கந்தர் அனுபூதி படியுங்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் கேட்கின்ற இடத்திற்கு இடமாற்றம் போன்றவை சிலருக்கு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்கள் இல்லத்திலே யாருக்கு திருமண வயது இருக்கின்றதோ அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய நாள். ஆகவே அற்புதமான நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே மிகப்பெரிய லாபம் வரும். அதேபோல் உத்தியோகத்திலே இருப்பவராக இருந்தால் திடீரென உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனைத்தும் நல்ல வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நேரம் வந்துவிட்டது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள்.
கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். ஆகவே இல்லத்திலே குழந்தை தவிழுகின்ற நேரம் வந்துவிட்டது, நல்ல செய்தியை மருத்துவர் சொல்லுவார். ஆகவே அந்த செய்தியை கேட்டு உடல் நலத்தை பேணி காத்து கொள்ளுங்கள். நல்ல சத்சந்தான பாக்கியம் ஏற்படுகின்ற நாள். வாழ்த்துக்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்து வகையிலே ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அவை வெற்றிகரமாக உங்கள் பக்கம் முடிந்து உங்களுக்கு பங்கு வந்து சேரும். உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. நாளும் கோளும் நல்லது செய்கின்றது. நாளும் கோளும் நல்லது செய்கின்ற நேரத்திலே இந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் பேச்சு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பேசும்போது கவனமாக பேசுங்கள். கணவன் மனைவிக்குள் இருந்தாலும் பேசும்போது கவனமாக பேசுங்கள். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்வார்கள். ஆகவே வார்த்தைகளை மிக கவனமாக பயன்படுத்துங்கள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும். முக்கியமான பயணம் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வேலை நிறைய இருக்கும். ஆகவே கவனமாக செய்யுங்கள். கவனச்சிதறல் ஏற்படும். அதை தற்காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? மூலமந்திரமான ராமநாமத்தை ஜபிக்க வேண்டும். அதே போல் ஓம் கம் கணபதியை நமக இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்தொழிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுக்க வேண்டாம். ஆகவே இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள் என்பதால் கவனமாக இருங்கள். இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். கந்த குரு கவசம் படியுங்கள். இதையெல்லாம் படித்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். இன்றைய நாளிலே குலதெய்வத்தை நினைத்து பூஜை செய்தால் நமக்கு குலம் விளங்கும். எடுக்கின்ற காரியங்களிலே ஜெயம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அதே போல் உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். சக்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சுபமாக முடியும், சுலபமாக முடியும், சுபமாக முடியும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்குங்கள். ஓம் கம் கணபதியை நமக என்ற மூல மந்திரத்தை, விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை மனதுக்குள் உருப்போட்டு கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அதாவது ஒரு சில இல்லங்களிலே தேவையில்லாத விஷயத்தை, ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும், சின்ன விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போவார்கள். கோர்ட்டுக்கு போனால் எந்த விஷயமும் உடனடியாக முடியாது. அதுவும் இந்த சொத்து விஷயங்களுக்கான வழக்குகள் எல்லாம் பல வருட காலம் இழுத்தடிக்கும். அதற்கு நீங்கள் வழக்கு மன்றம் எல்லாம் போகாமல், சொந்தக்காரர்கள் தானே, பங்காளி தானே, ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 4 முறை பேசினால் பேச பேச எல்லாமே முடிந்துவிடும். ஆகவே பெரும்பாலும் இந்த வழக்குகளுக்காக வழக்கு மன்றம் செல்லாமல் வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களுடைய சொல்படி கேட்டு அவற்றை முடித்து கொள்ளுதல் நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த வழக்கு வியாஜியங்கள் எல்லாம் வழக்கு மன்றத்துக்கு செல்லாமல் நீங்களே பேசி முடித்து கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கின்றது நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். சக்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். அதாவது ஏதேனும் லோனுக்காக அப்ளை செய்திருப்பீர்கள், அல்லது அறிந்தவர் மூலமாக கொடுங்கள், நாங்கள் வீட்டை கட்டி கொள்கின்றோம், உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருப்பீர்கள். அப்படி ஏதேனும் முயற்சி செய்திருந்தீர்களால் இன்றைய நாளிலே உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். சக்தி தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நல்ல லாபம் வரும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். சக்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பண வரவு உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் முற்றிலுமாக தீரும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்தி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். செய்தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாளை வணங்குங்கள், மேலும் சிறப்புகளை பெறுங்கள். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே பார்ப்பதையெல்லாம் கடவுளாக பார்த்தோம். எல்லாமே கடவுள். மரம், செடி, கொடிகள், மலை, கடல், நீர், ஆகாயம், காற்று, பஞ்சபூதங்களை வணங்குகின்றோம். இந்த பஞ்சபூதங்கள் நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே எல்லாமே கடவுள் சொரூபமாக பார்க்கின்றோம். விலங்குகளை கூட பசுவை கோமாதாவாக பார்க்கின்றோம். ஐயப்பனுக்கு புலிவாகனம் என்று புலியை கூட வணங்குகின்றோம். ஆக இப்படி பார்க்கின்ற பொருளை எல்லாம் கடவுளாக பார்க்கின்றோம். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற அரிய தத்துவத்தை சொல்வதுதான் நம்முடைய சனாதன இந்து தர்மம். இப்படிப்பட்ட சனாதன இந்து தர்மத்திலே மரங்களை மற்றும் நீரை மிக மிக புனிதமாக வைத்திருக்கின்றோம். நீர் மிக புனிதமானது. கங்கா மாதா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, கோதாவரி, சரஸ்வதி, இப்படி எண்ணற்ற நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கங்கை ஈசனுடைய தலைமேல் வைத்திருக்கின்றார். கங்கைக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்து தன்னுடைய தலைமேல் வைத்திருக்கின்றார் ஈசன். பார்க்கடலே நாராயணன் துயில் கொண்டிருக்கின்றார். மகாலட்சுமி தேவி பார்த்தீர்களானால் தாமரை பூவிலே நீரிலே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே இப்படி நிலம், நீர், காற்று என அனைத்தையும் நாம் தெய்வமாக பார்க்கின்றோம். மரங்களை மரத்தடியிலே, அரச மரத்தடியிலே விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்கின்றோம். விநாயகப் பெருமானோடு அரச மரம் இருப்பதால் அந்த அரச மரத்தை வெட்ட மாட்டார்கள். அரச மரத்துக்கென்று ஒரு தனி மகத்துவம் இருக்கின்றது. அந்த மரத்தை வழிபடுகின்றோம். இப்படி மரங்கள் நிறைய மரவளம் சேர சேர மண்வளம் சேரும். இதிலே நாம் வெறும் ஆன்மீகத்தை வைக்கவில்லை அன்பர்களே, ஆன்மீகத்தோடு அறிவியலை புகுத்தி வைத்திருக்கின்றோம். இப்போது பார்க்கின்றோம் நிறைய இயற்கை பேரிடர்கள். மழை கூட அப்படியே விழுகின்றது. இப்படியெல்லாம் நடக்கின்றது இப்போது. ஆனால் ஒரு 60-70 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் எல்லாம் நிறைய மரங்கள் இருக்கின்றது. நிறைய மரங்கள் இருந்து நம்மை பாதுகாத்தன. மரங்களுக்கான தன்மை என்னவென்றால், மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை கூட அவை தன்பால் ஈர்த்து கொண்டு நம்மை காத்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் மரம் வளர்ப்போம் என்று சொன்னார்கள். அதனால்தான் மரத்திலே தெய்வத்தை வைத்தார்கள். மறைமுகமாக நீ வெறுமன மரத்தை வெட்டாதன்னு சொன்னா கேட்க மாட்டோம். மரத்திலே கடவுள் இருக்கின்றான், வேம்பிலே சக்தி இருக்கின்றான், அரசிலே தெய்வம் இருக்கின்றது, இப்படி சொல்லி வைத்தார்கள் நமக்கு.
அவை உண்மையும் கூட. அவற்றை ஆழ்ந்து சிந்தித்தால் தெரியும். நாம் மேம்போக்காக ஆன்மீகத்தை பார்த்தால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீகம் என்பது மிக ஆழமானது. அதனால்தான் யோகிகளையும் ஞானிகளையும் நாம் வணங்குகின்றோம். அவர்கள் பூரணத்துவம் அடைந்தவர்கள். அப்படி இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற ஆன்மீக தகவல் என்பது இந்த மரங்களை பற்றித்தான். அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளை கூட தன்னகத்தே கொண்ட லிங்கம் சில கோவில்களிலே காணப்படுகின்றது. மும்மூர்த்திகள் அரச மரத்திலே உரைகின்றார்கள். அதேபோல் குத்துவிளக்கிலே உரைகின்றார்கள். கோமாதா பசு, அந்த பசுத்தாயிடம் மும்மூர்த்திகள் உரைகின்றார்கள். அதனால்தான் காலையிலே எல்லா பெரிய திருக்கோவில்களிலேயும் பாருங்கள், முதலிலே கர்ப்ப கிரகத்துக்கு கோமாதாவை அழைத்து செல்வார்கள். முதலிலே தெய்வத்தை கோமாதா தரிசிக்க வேண்டும். கோமாதாவை தெய்வம் தரிசிக்க வேண்டும். அதன் பின்புதான் மக்களாகிய நாம் தரிசிக்க முடியும். பசுவிற்கு எத்தனை பெரிய பேரு பாருங்கள். இறைவன் அனுதினமும் பசுவை முதலிலே பார்க்கின்றார். ஆக கோமாதாவிலே 33 கோடி தேவர்களும் இருக்கின்றார்கள். அதேபோல் வில்வ மர இலைகளை பார்த்தால் அவை 3 சேர்ந்தபடி இருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வில்வத்திலே மும்மூர்த்திகள் இருக்கின்றனர். வில்வத்தின் இடது பக்கம் பிரம்மா, வலது பக்கம் விஷ்ணு, நடுவிலே இருப்பது சிவன். ஆக வில்வ மரம் ஒவ்வொரு சிவக்ஷேத்திரத்திலேயும் தலவிருட்சமாக நிச்சயமாக இருக்கும். வில்வம் இருக்கின்ற இடத்திலே நிச்சயமாக சிவபெருமான் இருப்பார். சைவத்திலே இருப்பது போலவே வைணவத்திலும் இந்த வில்வம் திருமகளுக்கு அர்ச்சிக்கப்படுகின்றது. சைவத்திலே வில்வத்தை சிவனுக்கு அர்ச்சிக்கின்றோம். வைணவத்திலே பட்டாச்சாரியார்கள் திருமகளுக்கு இந்த வில்வ இலையை அர்ச்சிக்கின்றார்கள். அதாவது அண்ணனுக்கும் தங்கைக்கும் பிடித்தமானது வில்வம். லக்ஷ்மி தேவி விஷ்ணுவினுடைய மார்பை அலங்கரிக்கின்றார். ஆகையால் திருவந்திபுர தாயாருக்கு வில்வ இலையாலேயே அர்ச்சனை நடைபெறுகின்றது தினந்தோறும். அதேபோல் கும்பகோணம் சக்கரபாணி கோவிலிலே சக்கரத்தாழ்வாருக்கு வில்வ அர்ச்சனை நடக்கின்றது. வில்வ இலைக்கு என்று தனிச்சிறப்பு உள்ளது. நாம் ஒரு முறை பூஜித்த பூக்களை திரும்பவும் உபயோகப்படுத்த மாட்டோம் பொதுவாக. ஆனால் ஒரு முறை பூஜைக்கு உபயோகித்த வில்வ இலைகளை நன்கு தூய்மைப்படுத்தி மறுபடியும் பூஜைக்கு உபயோகிக்கலாமா? ஆனால் அதற்குரிய காலவரை என்பது ஒரு 6 மாதம்தான். ஆனால் இலைகள் சுத்தமான சூழ்நிலையிலே வளர்ந்த மரமாக இருக்க வேண்டும். சுடுகாட்டின் அருகில் இருந்தாலும் கூட அதை சேர்க்கக்கூடாது என்பது ஐதீகம். ஆகவே வில்வ மரம் எங்கு இருக்கின்றது, அதாவது நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதை பார்த்துத்தான் நம்முடைய தரம் இருக்கும். அதுபோலத்தான் ஆங்கிலத்திலே கூட சொல்வார்கள் ஒரு பழமொழி, உன்னுடைய நண்பர்களை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல இந்த வில்வ மரம் தெய்வீகமான மரம்தான். இருந்தாலும் அதற்கும் அது இருக்கின்ற இடத்தை பொறுத்துத்தான் மரியாதை. ஆகவே நாம் இருக்கின்ற இடம் எப்போதும் சரியாக இருக்க வேண்டும். சிவனுக்கு வில்வ இலை அர்ச்சனை மிகவும் விசேஷமானது, எல்லோருக்கும் தெரியும். வில்வத்தால் ஒரு 4 கிள்ளு வில்வம் வாங்கி கொடுத்தால் அது அத்தனை புண்ணியம். அதுவும் பிரதோஷ காலத்திலே வில்வத்தாலே அர்ச்சனை செய்வது என்பது மிக மிக விசேஷம். இந்த வில்வத்தினை ஞாயிறு அன்று சிவபெருமானுக்கு அர்ச்சிக்க அது மிகவும் சிறப்பானதாகும். சோமவாரம் என்று சொல்லப்படுகின்ற திங்கட்கிழமை அன்று சிவனுக்கு துளசியால் அர்ச்சிக்க வேண்டும். வில்வ மரத்தினுடைய எல்லா பாகமுமே பூஜைக்கு உரியது என்று சொல்கின்றார்கள். வில்வ இலை அர்ச்சனைக்கும் வில்வ பழம் அபிஷேகத்துக்கும் மரத்தினுடைய கட்டை ஹோமம் மற்றும் யாகத்திற்கும் இந்த வில்வ மரத்தினுடைய வேர் மருத்துவத்துக்கும் உபயோகப்படுகின்றது. வில்வ பழத்தினுடைய சதுப்பை நீக்கி உபயோகித்த பின் அதன் குடுப்பையை சுத்தப்படுத்தி அதில் ஸ்ரீசூர்ணத்தையும் திருநீற்றையும் ஒரு டப்பா போல் வில்வ டப்பா என்று இப்போதெல்லாம் விற்பனைக்கு கிடைக்கின்றது. மிகவும் அழகாக இருக்கும். அது திருநீற்றையும் அதிலே வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், இந்த வில்வ மரம் தன்னை முழுமையாக நமக்கு உபயோகத்துக்கு கொடுக்கின்றது. நம்மால் முடியுமா? இந்த மனித ஜென்மத்தால்
மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனுடைய உடலானது எதற்குமே பயன்படாமல் போகின்றது. ஆனால் வில்வ மரம் உயிரற்றது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த மரத்து பலன் எல்லாமே உபயோகப்படுகின்றது. இதிலே நல்ல மருத்துவம் குணம் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதேபோல் சிவன் ஒரு நெருப்பு. நாம் நெருப்பாக சிவன் இருக்கும் அண்ணாமலை கஷேத்திரத்தை பார்க்கின்றோம், அக்னி ரூபமாக பார்க்கின்றோம். அக்னி ரூபமான அண்ணாமலை என்று பாடுகின்றோம். இந்த நெருப்பாய் சுடும் இடத்திலே சூட்டை தணிக்க வில்வ இலை உதவுகின்றது. அரச மரத்தை பூஜிப்பது போலவே வில்வ மரத்தையும் பூஜிப்பது நம்முடைய வழக்கம். வில்வ மரத்தினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதேபோல் வில்வ மரத்தை வழிபட்டால் பல பல சிவக்ஷேத்திரங்களுக்கு போன பலன் கிடைக்கின்றதா. ஒரு ஊருக்கு செல்கின்றோம், சிவாலயம் இல்லாத ஊரே இல்லை என்றாலும் நாம் செல்கின்ற நேரத்திலே சிவன் கோவில் மூடியிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அங்கு இருக்கின்ற வில்வ மரத்தை பார்த்து ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா என்று சிவனை நினைத்து அந்த வில்வ மரத்தை துதித்தால் சிவனை பூஜித்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆகவே மற்றொரு முறை வில்வ மரத்தை பார்க்கும்போது அப்படியே கடந்து செல்லாதீர்கள். வில்வ மரத்தை பார்க்கும்போது ஓம் நம சிவாயா என்று வில்வ மரத்தை வணங்குங்கள். மரங்களை வணங்கி இந்த மண்வளத்தை பெருக்குவோம். ஆன்மீகம் சார்ந்து நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தால் நம்மை நாமே காத்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட பேரிடர்களையும் நாம் ஆன்மீகம் சார்ந்திருந்தால் நிச்சயமாக வென்றுவிடலாம். எனவே ஓம் நம சிவாயா என்று சொல்லி வில்வ மரத்தை வணங்குவோம், மரங்களை பூஜிப்போம். நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.